பொருளாதாரத்தின் பரக்கத்திற்காக நாம் துஆ செய்துவிட்டு வருவோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் அனைவர்களுமே எழுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி தோழர் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த விருந்துக்கு வரவில்லை. என்ன காரணத்தினால் நான் வரவில்லை என்று சொன்னால், இன்று நஃபீலான ஒரு நோன்பை நான் வைத்திருக்கிறேன். அந்த நோன்பின் காரணமாக நம்முடைய தோழர் அபூதருல் கிஃபாரி அவர்களின் அந்த விருந்து உபசரிப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நான் நோன்பாளி. அதனால் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க என்று தான் அந்த விருந்துக்கு வருவதற்கான தடையாக அந்த நோன்பு இருப்பதை சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருமை தோழரே, நோன்பு என்பது மிகச்சிறந்த ஒரு அமல்தான். அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற, அதற்கு கூலி அவனே தருகிற ஒரு அற்புதமான ஒரு அமல்தான். ஆனால் நஃபீலான அந்த நோன்பை விட நம்முடைய சகோதரர் நம்மிடத்திலே வந்து ஒரு விருந்து உபசரிப்பு கொடுக்கிற அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு அதற்காக